வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொளிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொளியில நாம என்ன பார்க்க போறோம்னா, பார்டர் கவாஸ்கர் டிராபி 2025 நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. முதல் டெஸ்ட் 10ல தொடங்கி நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து முதல் நாள் ஆட்ட முடிவுல பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து 150 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா 7 விக்கெட்டுகளை எடுத்து ஒரு 69 ரன்களுக்குள்ள இருந்தாங்க. ஸோ அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஆட்டம் பேன் அவுட் ஆகும், ஏன்னா கேரி இருந்தார், ப்ளஸ் மிச்சல் ஸ்டார்க்கும் இருந்தார். ஸோ ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்து ஒரு நல்ல ஸ்கோர் எடுப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு நம்ம எல்லாருக்குமே இருந்தது. ஸோ அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா வந்து 104 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, மிச்சல் ஸ்டார்க் வந்து ஒரு நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். கேரியால் அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியல அவங்க ஸ்கோருக்கு. பட் மிச்சல் ஸ்டார்க் வந்து ஒரு 26 ரன்கள் எடுத்தார். அலெக்ஸ் கேரி வந்து 21 ரன்னு தான் எடுத்தார். இதில் ஹைலைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கடைசி விக்கெட் ஸ்டாண்டு அவங்க வந்து 25 ரன் எடுத்தாங்க. 110 பால் ஃபேஸ் பண்ணிவிட்டு 25 ரன் ஹேசல்வுட்டும் மிச்சல் ஸ்டார்க்கும் சேர்ந்து எடுத்தாங்க. அது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் சொல்லணும். அகைன் அது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, இந்தியாவோட பேஷண்ட் வந்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. கொஞ்ச நேரம் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணினாங்க இந்தியாவோட அட்டாக்கை. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா, மிச்சல் ஸ்டார்க்கு வந்து ராணாவோட பந்தில் அவுட் ஆகிட்டு வெளியேறினார். அதுக்கு முன்னாடியே அவரோட ஏர்லி டே 2 தொடங்கி ஒரு கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு நல்ல சான்ஸை கொடுத்தாரு. ரிஷப் பந்தால் அதை கேட்ச் பண்ண முடியல. ஏன்னா அவர் வந்து அந்த லெஃப்ட் ரைட்டு ஆகும்போது மூவ் பண்ணும்போது ராங் சைடில் மூவ் பண்ணி கேட்ச் பண்ணிட்டு ட்ரை பண்ணார். அதில் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆட்டம் அந்த இன்னிங்ஸ் முடிவில் பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா அணி தரப்பில் மொத்தம் 4 பேர் வந்து டபுள் டிஜிட் எடுத்திருந்தாங்க. மெக்ஸ்வீனி 10 ரன்னு, ட்ரெவர்ஸ் ஹெட் அவர் வந்து ஒரு 11 ரன்னு, அலெக்ஸ் கேரி 21 ரன்னு, மிச்சல் ஸ்டார்க் 26 ரன்னு. ஸோ இதில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அந்த டாப் ஆர்டரோட கொலாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 38 ரன்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணி அவங்க 5 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. அது வந்து ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் அவங்களோட டாப் ஆர்டர் இந்த அளவுக்கு ஃபெயில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இன் எனி கேஸ் இந்தியா வந்து 150 எடுத்தாங்க. தே மேனேஜ் டு கெட் சம் லீட் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக எடுத்திருக்காங்க. அது வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது அதுக்கு அடுத்து மேட்ச்சில் நடந்தது தான் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம். என்னென்னா, இந்தியா வந்து ஒரு சாலிடான பெர்ஃபார்மன்ஸை காட்டினாங்க. ஜஸ்வால் வந்து 90 ரன்கள் நாட் அவுட்டு, கேஎல் ராகுல் வந்து ஒரு 62 ரன்கள் நாட் அவுட்டு. இது வந்து எதை காட்டினதுன்னா, எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் பொறுமையாக ஒரு டிப்பிக்கல் டெஸ்ட் மேட்ச், அதாவது நம்ம நியூசிலாந்துக்கு எதிராக அடின்னு அடிக்க போய் எல்லா விக்கெட்டுகளையும் இழந்த மாதிரி, அந்த மாதிரி ரஷ் பண்ணிலாம் எந்த ரன்னுமே எடுக்கலை. எந்த பாலை அடிக்க வேண்டிய பந்துகளை அடித்தும் தடுக்க வேண்டிய பந்துகளை தடுத்தும் இந்திய அணி வந்து நல்லா விளையாடினாங்க. ஒரு டெஸ்ட் மேட்ச், டிப்பிக்கல் டெஸ்ட் மேட்ச்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி விளையாடினாங்க. இதற்கிடையில் பார்த்தோம்னா ஒரு 2-3 சான்சஸ் வந்து கிடைச்சது. ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து ஒரு லாங் இன்னிங்ஸ் விளையாடுறீங்கன்னும் போது இந்த மாதிரி ஒரு 2-3 சான்சஸ் கிடைச்சா தான் விளையாட முடியும். அதே போல் பவுலிங் மற்றும் ஃபீல்டிங் சைடும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தை பயன்படுத்தி எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணிக்க முடியுமோ பண்ணணும். அதுதான் ஆல் அபவுட் டெஸ்ட் மேட்ச். இதில் வந்து வேறு எதுவுமே கிடையாது. ஒரு பால்லலாம் நீங்கள் வந்து போட்டியை மாற்றிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. நிச்சயமாக கேட்சஸ் வின் த மேட்சஸ் அந்த 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 கூற்றுகள் எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சாலிட் பர்ஃபார்மன்ஸை காட்டினா தான் ஒரு டெஸ்ட் மேட்ச்சை ஜெயிக்க முடியும். இந்தியாவோட டைரக்ஷன் வந்து அந்த பங்களாதேஷோட செகண்ட் டெஸ்ட்டில் ரெயின் அஃபெக்டட் மேட்ச்சில் வந்து சேஞ்ச் ஆச்சு. ஏன்னா வேகமாக போய் 2 டே இருக்கும்போது ஒரு மேட்சை அடித்து ஜெயிக்க பார்த்தோம். இன்ஃபேக்ட் அதில் வின் பண்ணோம். பட் அதே மைண்ட் செட்டு கண்டினியூ ஆனதால் நம்ம என்ன பண்ணணும்னா, நியூசிலாந்து கூட 3-0 உதவாங்கணும். ஸோ நிச்சயமாக அதுலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கிட்டு இருக்காங்க இந்த இன்னிங்ஸை பொறுத்தவரையில். இந்த இன்னிங்ஸை பார்க்கும்போது அதுதான் தெரியுது. பட் இங்கேருந்து இந்தியா வந்து டே 3ல எவ்வளோ ஆடப் பண்ண போகிறாங்க டு த எக்ஸிஸ்டிங் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க தெரிய வரும்.
இரண்டாவது ஆட்ட நேர முடிவில் பார்த்தீங்கன்னா இந்தியா ஒட்டுமொத்த லீட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா முதல் இன்னிங்ஸோட லீட் ப்ளஸ் ரெண்டாவது இன்னிங்ஸில் 172 நாட் அவுட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 218 ரன்கள் லீடு எடுத்திருக்காங்க. வெரி குட் லீடு. ஆனால் இங்கேருந்து வந்து இன்னொரு 200-300 ரன்கள் எடுக்கக்கூடிய பட்சத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒரு கடினமான இலக்கை கொடுக்கலாம் அவங்க வந்து ட்ரை பண்ணுறதுக்கு. ஏன்னா பிச்சும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டன் அவுட் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு பவுலர்ஸுக்கு வந்து ஒரு ஈஸியான வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு டே ஒன்னில் கிடைச்ச மாதிரி ஈஸியான வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அதே போல் ஆஸ்திரேலியாவோட கோச்சும் சொல்லியிருக்காது அந்த செகண்ட் நியூ பால் எங்களுக்கு வருதோ அப்போ தான் நாங்கள் வந்து அடுத்து எங்களோட அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அகெயின் செகண்ட் நியூ பால் எடுத்து ஒரு வேளை அதில் ஒரு 2-3 விக்கெட்டுகள் இருந்து திரும்பியும் அந்த பால் ஃபேட் ஆனதுக்கப்புறம் இந்தியா வந்து திரும்பியும் அவங்களோட அந்த டிஃபென்சிவ் அப்ரோச் ப்ளஸ் அக்ரெசிவ் அப்ரோச் அதை இந்த இன்னிங்ஸில் கையாண்ட மாதிரி பண்ணாங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல ரிசல்ட் இந்தியாவுக்கு கிடைக்கும். பட் அது எல்லாமே மூன்றாம் நாள் ஆட்ட இறுதியில் இந்தியாவோட ஸ்கோர் எப்படி இருக்குது ப்ளஸ் மூன்றாம் நாள் ஆட்டத்தை பொறுத்து தான் அதனோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்மளோட ஷேர் பண்ணுங்கள். இந்த காணொலி கண்டதுக்கு நன்றி. வணக்கம்.